ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை. நியோரா மெகா சேல். பை 2 get 1 free. 2 வாங்கினால் 1 இலவசம். முன்சனில் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்டானிக் பிளட்ஸ் 12 முன்சன் 30, 40, 50, 70 வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை. பெண்களுக்கான ஆடைகள் 25 வீதம், 50 வீதம் விலை கழிவு. நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் 3 மில்லியனுக்கும் அதிகமான அகதிகள் வாழ்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக இந்த ஆண்டு ஆனி மாதம் வரை 3.48 மில்லியன் அகதிகள் வாழ்ந்து வருவதாக புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. அதாவது இந்த தொகையானது 1950ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட அதி உயர் தொகையாக ஜெர்மன் அரசாங்கம் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 3.48 மில்லியன் அகதிகளில் 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகள் என்றும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த கட்டமாக இந்த மில்லியன் கணக்கான அகதிகளில் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் அடங்குவதாகவும் அதற்கு அடுத்த கட்டமாக ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் மிகவும் குறைந்த அளவு அகதிகளே ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 17,000 பேர்கள் மட்டுமே ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த 16/9/2024 எல்லை பாதுகாப்பு சோதனைகளை நடைமுறைகளை மேற்கொள்ள ஆரம்பித்த பிற்பாடு எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளின் எண்ணிக்கையில் பாரிய அளவு சரிவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் டப்ளின் ஒப்பந்த நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளிற்கு சமூக உதவி பணமானது வழங்கப்பட மாட்டாது என்று ஜெர்மன் மந்திரி சபையை முடிவெடுத்த பிற்பாடு மேலும் இந்த தொகையில் பாரிய சரிவு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எசன் நகரில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்று வரும் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறார். கடந்த 12/9/2024 எசனில் குருன்ஷூலே என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப பாடசாலையை கல்வியை கேட்கின்ற ஒரு சிறுமியானவர் பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்றுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது கடந்த 12/9/2024 அன்று எசன் ஹாட்டன்பர்க் என்ற பிரதேசத்தில் ஆரம்ப பாடசாலையை கல்வி கேட்கின்ற மாணவியானவர் தான் இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக பாடசாலை ஆசிரியருக்கு கருத்து தெரிவித்ததை அடுத்து போலீசார் தற்பொழுது இந்த வன்செயலில் ஈடுபட்ட நபர் சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த நபரானவர் 30 வயதுக்கு 40 வயதுக்கும் இடைப்பட்டவர் என்றும் 1.7 சென்டிமீட்டரிலிருந்து 1.75 சென்டிமீட்டர் உயர முடியதாகவும் இவர் சம்பந்தப்பட்ட மாதிரி படம் ஒன்றையும் போலீசார் தற்பொழுது வெளியிட்டு இந்த குற்றவாளியை கைது செய்வதற்கு பொதுமக்களுடைய உதவியை நாடி இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற 49 யூரோ பிரயாண அட்டையின் விலை அதிகரிக்கப்படலாம் என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் இதுவரை காலமும் அமலில் இருக்கின்ற டொஷ்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையானது மாதாந்தம் 49 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதேவேளையில் 2025ஆம் ஆண்டு இந்த டொஷ்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையினுடைய விலை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது சம்பந்தமாக வருகின்ற இலை உயிர் காலத்தில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது ஹேப்ஸ் காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஜெர்மனியின் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் மத்திய போக்குவரத்து அமைச்சருடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு இந்த சந்திப்பின் பொழுது
வருகின்ற வருடம் இந்த டொய்ச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரயாண அட்டையானது 49 யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்படாது, கூடுதலான விலைக்கு விற்கப்பட வேண்டும் என்று முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் வயன் மாநிலத்தில் உள்ள போக்குவரத்து அமைச்சர்கள் என்று கருத்து வெளியிடுகையில் 2025ஆம் ஆண்டு இந்த பிரயாண அட்டையில் 30% விலை உயர்வுகள் ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது 30% விலை உயர்வு ஏற்பட்டால் இந்த பிரயாண அட்டையானது 49 யூரோக்களிலிருந்து 69 யூரோக்களாக உயர்வடையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு இந்த 30% உயர்ச்சியின் மூலம் இந்த பிரயாண அட்டையை தொடர்ந்தும் தக்க வைக்க முடியும் என்ற கருத்தையும் இவர் முன்மொழிந்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி குறைக்கப்படும் நிலை ஏற்படுகின்றது. இது பற்றிய அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனியின் நிதியமைச்சர் கிறிஸ்டியன் லின் அவர்கள் கடந்த காலங்களில் ஜெர்மன் நாட்டில் வரவு செலவு திட்டத்தில் துண்டுகள் விழுந்துள்ள காரணத்தினால் பல சேமிப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். இதன் ஒரு முக்கிய கட்டமாக வருகின்ற வருடம் ஜெர்மன் நாட்டில் சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பியோகெல்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்தில் உயர்வு ஏற்பட மாட்டாது என்ற கருத்தை முன்மொழிந்திருந்தார். அதாவது ஜெர்மன் நாட்டில் பணவீக்கம் குறைவடைந்த காரணத்தினால் உபயோகியான உயர்வுகள் எதிர்வரும் காலத்தில் தேவையில்லை என்ற கருத்தை முன்மொழிந்திருந்தார். இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் விடயத்தில் கூட இவ்வகையான ஒரு நடவடிக்கையை தான் மேற்கொள்ளப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஜெர்மனியில் தற்பொழுது பணவீக்கம் குறைவடைந்துள்ள காரணத்தினால் பொருட்களுடைய விலை குறைவடைந்த காரணத்தினாலும் சமூக பணத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உயர்வுகளை குறைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். சாதாரணமாக அகதி ஒருவர் மாதாந்தம் 460 யூரோக்களை பெற்றுக்கொள்வதாகவும் இதே அகதி என்று சொல்லப்படுகின்ற ஒன்றாக வாழ்கின்ற முகாம்களில் வாழ்கின்றவர்களுக்கு 413 யூரோக்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதே வேளையில் என்று சொல்லப்படுகின்ற அவைகள் இந்த நாட்டுக்குள் வந்து உடனடியாக தங்க வைக்கப்படுகின்ற முகாம்களில் வாழும் பொழுது 164 யூரோக்கள் வழங்கப்படுவதாகவும் இதே வேளையில் எதிர்வரும் காலங்களில் அதாவது அடுத்த வருடம் தொடக்கம் மாதத்தில் 17 யூரோக்கள் குறைவாக இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இதே வேளையில் ஜெர்மன் நாட்டிற்கு உக்ரைன் நாட்டிலிருந்து வந்த அகதிகளுக்கு பியோகெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண சமூக உதவி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். தென் லெபனானில் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் வான்படையானது பாரிய அளவு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் ஒரு விமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதேவேளை இந்த விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய இராணுவ தளபதியான இப்ராஹிம் ஆகில் என்பவர் கொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேலானது தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் இவ்வாறு அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் ஆகில் என்பவருக்கு அமெரிக்க அரசாங்கமான இவரை கைது செய்வதற்கு போதுமான அளவு தகவல்களை வழங்குபவர்களுக்கு $7 மில்லியன் வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதே வேளையில் இந்த இப்ராஹிம் ஆகில் என்பவர் பல வெளிநாட்டவர்களை கடத்தி செல்வதற்கும் பின்னர் இவர்களை பணையக்கதிகளாக வைத்திருப்பதற்கும் முக்கிய ஒரு சூத்திரதாரியாக தொழிற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 80வது ஆண்டு காலங்களில் 2 ஜெர்மானியர்கள் இவரால் கடத்தப்பட்டதாகவும் பின்னர் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 80ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அமெரிக்க இராணுவத்தினருக்கு எதிராக லெபனானில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 280க்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கொலை தாக்குதலின் பின்னணியில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய தளபதியான இப்ராஹிம் ஆகில் என்பவர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல முக்கிய பிரமுகர்கள் கூடுதலாக சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள மக்களை மையப்படுத்திய தமது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதே வேளையில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் மட்டக்களப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு வருகின்றார். இதே வேளையில் தமிழர் தரப்பானது பிரிந்துள்ள நிலையில் ஒரு சிலர் ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவாகவும் இதே வேளையில் ஒரு சில தமிழ் அமைப்புகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் மக்களை வாக்களித்து
வாக்களிப்பு மாறும் வேண்டுதலை விடுத்திருக்கிறது. இதே வேளையில் இன்றைய தினம் மற்றொரு தமிழ் கட்சியான தமிழர் தாயக கட்சியானது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பொதுமக்களை வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை. நியோரா மெகா சேல். பை 2 get 1 ஃப்ரீ. 2 வாங்கினால் 1 இலவசம். முன்சனில் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்டானிக் பிளட்ஸ் 12 முன்சன் 30, 40, 50, 70 வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை. பெண்களுக்கான ஆடைகள் 25 வீதம், 50 வீதம் விலை கழிவு. நியோரா மெகா சேல்.